ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி இந்த இமேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ்ங்க, இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பேர் மிளகாத்து கறின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் திருநெல்வேலி. அண்ட் இன்றைக்கி இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து சில்லிஸ் தாங்க. சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 1 கப் ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், பாப்பி சீட்ஸ் அண்ட் தாராளமாக ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். அண்ட் 1 கப் ஆஃப் சிக்கன் தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். அண்ட் நம்ம ஹீரோ நமக்கு இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸில் வந்து மெயின் வந்து நம்ம ரெட் சில்லி தான். ஸோ ட்ரை ரெட் சில்லி 15 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து டொமேட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்லி, பாப்பி சீட்ஸ் அண்ட் சீரகம், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து குக்கர் வச்சு இதில் வந்து நம்ம கோகனட் ஆயில் தான் போட போகிறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து திருநெல்வேலி டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயிலில் தான் தாளிப்போம். ஸோ அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, ஏலக்காய்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா வந்து அது பொரிஞ்சு வரப்போ வந்து நம்ம அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா 1 கப்பு வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நமக்கு பெரிய மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. டொமேட்டோ தான் நெக்ஸ்ட்டு போட போகிறோம். ஸோ டொமேட்டோ போட்டுட்டு நல்லா அந்த டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வந்து லைக் அப்படியே அந்த டொமேட்டோவில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே வந்து நல்லா மசிஞ்சு வர்றப்போ நம்ம சிக்கனை வந்து 1 கப் ஆஃப் சிக்கன் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சிக்கனில் வந்து இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அந்த டொமேட்டோவோட இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த பேஸ்ட்டு, அதுதான் ஆக்சுவலி இப்போ மெயினு நமக்கு சில்லிஸ். இது வந்து நல்லா ஸ்பைசி ஆஸ் வெல் அஸ் ரொம்ப வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் வந்து. ஸோ நான் வந்து அந்த சில்லி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து இதுக்கு மேற்கொண்டு நம்ம எதுவும் போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். சிக்கன்றதுனால அதிகப்படியாக நமக்கு வந்து தேவைப்படாது. ரொம்ப நேரம் வந்து நம்ம விசில் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆஹா பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆயிலெல்லாம் அப்படியே மேலே வந்து மிதக்குது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுதான் வந்து நல்ல பதம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கி சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.